யோவான் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. இந்த வசனத்தில் இந்த சிலுவை காட்சியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மரியாள் இருக்காங்க, இயேசுவுக்கு அன்பான சீசன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். முதலாவது மரியாளை பற்றி நம்ம பார்ப்போம்னா, மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை மரியாளுக்கு இருந்தது. ஆண்டவரை வயிற்றில் சுமந்து அதை குழந்தையாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வயிற்றில் வளர்ந்ததுலேருந்து அந்த குழந்தை கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே மரியாளுக்கு பாடுகள் அதிகமாக இருந்தது. எப்படி பார்த்திங்கன்னா இயேசுவை கர்ப்பத்தில் சுமந்ததுலேருந்தே அவங்களுக்கு பாடு தான். எப்படின்னா கணவனோடு சேராத ஒரு ஸ்திரீ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னா இந்த சமுதாயம் அவங்கள என்ன சொல்லும்? இப்போ இருக்கிற மாதிரி தானே எப்போ இருந்திருப்பாங்க. எவ்வளோ அவமானங்கள், சுற்றி இருந்தவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க, அந்த மாதிரி அவமானங்கள்லாம் சந்தரிச்சிருப்பாங்க. இப்போ குழந்தை கருவில் வளர்ந்து டெலிவரிக்கு அந்த சமயத்தில் ரோம அரசாங்கம் குடிமதிப்பு எழுதுறது கூப்பிடும்போது பல மைல் நடந்து பெத்லகேமுக்கு போகணும். இந்த வண்டி வசதியெல்லாம் அப்போ இருக்காது. ஸோ அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே நடந்து பெத்லகேம் வரைக்கும் போகிறாங்க. அப்போவும் கஷ்டப்படுறாங்க. அங்கே போன டைம்தான் டெலிவரி டைம் ஆனதுனால டெலிவரிக்கு ஒரு இடமும் இல்லை. ரட்சகரை பிறப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை, ஒரு மாட்டுத்துளம் தான் கிடைக்கிறது. ஸோ அப்படியும் கஷ்டப்படுறாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு. ஏரோது 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளெல்லாம் கொல்லணும்னு சட்டம் போடுறாரு. சட்டம் போடும்போது அந்த குழந்தையை தூக்கிட்டு மறுபடியும் எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. ஸோ மரியாளோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக இருந்ததில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இயேசு நிமித்தமாகவும் கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் அவங்க ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளை பற்றி பார்த்திங்கன்னா வேதத்தில் ரொம்ப இடத்துலலாம் சொல்லப்படலை. ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இடங்களில் தான் அவங்கள பற்றி குறிப்பிடுறாங்க. முதலாவது கானா ஊர் திருமணத்தில் அவங்க வர்றாங்க. 2வது கப்பர்நகூமில் இயேசு ஒரு ஜெப வீட்டில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, உங்களோட தாய் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வர்றாங்க. அப்புறம் இயேசு சிலுவையில் அருகில், இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, சிலுவையில் அருகில் இயேசுவோட நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் இயேசு அடக்கம் பண்ணும்போது இயேசு உயிர் தெழுந்தப்போ கல்லறையில் போய் தேடுறாங்க. இயேசு உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு போனதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் மரியாளும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரியாளை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது. குழந்தைய நம்ம எல்லாருக்குமே குழந்தை வளர்க்கும்போது என்ன பண்ணுவோம்? தலையை தடவி குழந்தைய எப்படி அந்த அந்த ஸ்பரிசம் குழந்தைக்காக தலையை தடவி விட்டு வளர்த்துருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சிலுவையில் தொங்குறாரு, தலையில் முள்முடி இருக்குது. இப்போ அந்த தாயோட மனநிலை எப்படி இருக்கும்? தலையில் முள்முடி தடவி கொடுத்து வளர்த்த குழந்தை, கையை பிடிச்சி நடக்க வைப்போம் குழந்தைய. முதல் ஸ்டெப்பு குழந்தை நடக்கும், அல்லது குழந்தை நடக்கிறத ரசிச்சிருப்போம். கையை பிடிச்சி பழகி கொடுத்துருப்போம். அந்த 2 கையிலையும் ஆணி இருக்குது, 2 பாதத்துலேயும் ஆணி இருக்குது. அப்போ அந்த தாயோட மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதை நினச்சி அழுதுட்டு இருப்பாங்கள்ல. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சிலுவையில் பார்க்குறாரு, அவங்க உள்ளத்தை அறிகிறாரு. அறியும்போது சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மரியாளோட வியாகுலத்தை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே இதோ உன் மகன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு, இனிமேல் நான் இந்த உலகத்தில் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல, குடும்பத்தில் வீட்டில் எல்லாம் நான் இனிமேல் வரமாட்டேன், என்னுடைய வாழ்க்கை வேறு என்பதை அறிந்த ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாருன்னா அவருடைய அன்பாக இருந்த சீசனை கொடுக்குறாரு. ஏன் ஆண்டவர் கூட உடன் பிறந்தவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம்ல? நீ பார்த்துக்கப்பா, அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவங்க ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் கூட தான் பிறந்தாங்க. ஆண்டவரோட பிறப்பு தனி, அது ஒரு வரலாறு. பட் மரியாள் வயிற்றில் பிறந்ததுனால அவர் சகோதரர்கள். ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படலைன்னு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே ரட்சிப்பு தான். அவங்க ஆண்டவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவங்க சகோதரர்கள்கிட்ட அந்த பொறுப்பை அவர் கொடுக்கலை. யோவான் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பான சீசன், ஆண்டவரை அதிகமாக நேசித்தவர் யோவான். ஆண்டவரால் அதிகமாக நேசிக்கப்பட்ட சீசன் யாருன்னு பார்த்தீங்களா? அதுவும் யோவான் தான். ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு சீசன் யோவான் தான்.
மற்ற சீசர்கள் ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்கணும். இப்போ நீங்கள் பேசுனீங்களே இது என்னன்னு ஒரு மறுபொருள், அந்த மறைபொருளை அவங்க தெரிந்து கொள்ளணும்னா யோவான்கிட்ட தான் ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க. கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான சீசன் வந்து யோவான். ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போதும் பக்கத்தில் நின்ன ஒரே ஒரு சீசன் யோவான் மட்டும்தான். 12 சீசனில் வேறு யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் கூட நின்னார். அவருக்கு அன்பான சீசன். ஸோ அவரை நேசித்த ஒரு சீடன், ஆண்டவரை ரொம்ப விரும்பின ஒரு சீடன், இப்படி அவர் கஷ்டப்படுறதை பார்த்து கண் கலங்கி மனம் உருகி இவருக்கு இப்படி ஆயிட்டே, இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, இப்படி வேதனைப்படுறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து அவர் வேதனைப்பட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருக்குமே ஒரு கலக்கமான சொல். மரியாளும் பார்த்தீங்கன்னா இருதயம் நொறுங்கி போய் கலங்கி அடுத்து என்னன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. யோவான் வந்து நம்முடைய அன்பாய் நேசித்த ஒரு தகப்பன், ஒரு மனிதன், நண்பன், வாட் எவர் இட் இஸ், அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ சிரமப்படும் போது அதை நினச்சி கலங்கும் போது ஆண்டவர் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது. 2 பேருக்குமே ஒரு ஆறுதலான வார்த்தையாக வருது. 3வது பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு பிடிச்ச 2 பேர், தன்னோட தாய், தன்னுடைய சீசன், சகோதரன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்தாங்க அவங்களும். ஸோ அவங்க 2 பேருக்கும் உண்டான அவர் சிலுவையில் மரிக்கும்போது எதையும் விட்டு போகாமல் அவங்களுக்கு உண்டான கடமையை செய்கிறதுக்கு அந்த ஞானமாய் அவர் நடந்தார். தன்னை பெற்ற தாயையும் பெற்றோரை வந்து கனம் பண்ணினார். இந்த வசனத்தில் இந்த சிலுவை பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த சீனில். முதலாவது, இந்த இடத்துல 19 அதிகாரம் 26, 27 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த சிலுவையின் அடியில் முதலாவது பார்த்திங்கன்னா இது கீழ்ப்படிதல் உள்ள இடமா இருக்கு. அவர் சொன்ன உடனே அந்த நேரம் முதலே அவர் வந்து அவரை தாயாக ஏற்றுக்கிட்டார் யோவான். ஸோ கீழ்ப்படிதல், அங்கே ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது. கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கீழ்ப்படிதல் இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாமல் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கணும்னா முதலாவது நம்மிடத்தில் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கணும். அப்படி கீழ்ப்படியும் போது நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கும் அது இருக்குது. அது யோவானுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டியது, பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும்னு மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரே தவிர, ஏன்னா நம்ம எப்படியோ இருந்தோம், நம்மளை தெரிஞ்செடுத்திருக்காரு. பாவத்தில் இருந்தோம், பாவ வாழ்க்கையில் இருந்தோம், நம்ம யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நம்ம எல்லாம் எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியாது. எந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்திருப்போன்றதும் ஒரு கேள்விக்குறி தான். அப்படி நம்மளை செலக்ட் பண்ணி அவர் தெரிஞ்சு எடுத்திருக்காருன்னா அவர் நம்மகிட்ட எதிர்பார்த்துருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். 2வது பார்த்திங்கன்னா இது பொறுப்பின் இடம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த உறவோடு சேர்ந்தது தான் பொறுப்பும். இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்கு பிள்ளை இருக்குது, பிள்ளையை பெற்றா போதாதில்ல, அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, அவங்க ஒரு எதிர்காலம் முடிகிற அவங்கள ஒன்று திருமணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அல்லது அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த பெற்றோர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனைவி வந்து புருஷன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான கடமைகளை செய்ய வேண்டியது அவங்களோட பொறுப்பு. ஸோ அங்கே கணவனோட உரிமையும் இருக்குது. அதே மாதிரி கணவனுக்கு மனைவின்ற ஒரு உறவும் வருது, அது கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் வருது. இன்றைக்கி நம்மளும் சாதாரணமாக பேசும்போது பிரதர் சிஸ்டர்னா அவங்கள பிரதராக நினைக்கிறேன், சிஸ்டராக நினைக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், சும்மா வாயளவுலேயே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உறவு வரும்போது அதுக்குண்டான பொறுப்பும் வரணும். யோவான் வந்து சீசன் தாயாக ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவர் பரலோகத்திற்கு போனதுக்கப்புறம் 11 வருஷம் மரியாள் இறந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அது வெறும் வார்த்தையாக ஆண்டவர் சொல்லிட்டாரே நான் ஏற்றிக்கிட்டேன்னு இல்லாமல் அந்த உறவோடு சேர்ந்து ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக எடுத்து செய்யணும். நம்ம இப்போ சபையில் இருக்கோம், போதகர் இருக்காங்க, விசுவாசிகள். ஸோ போதகர் விசுவாசிகளுக்குள்ள ஒரு உறவு. ஸோ அவங்க சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க, நம்ம அந்த பொறுப்பாக எடுத்து நம்ம செய்யணும். அந்த பொறுப்பு இருக்குது நமக்கு சபையில். இயலாதவங்களுக்கு ஜெபிக்கலாம்,
சில கடமைகளும் இருக்குது நமக்கு. சபையை பொறுத்த வரைக்கும் சபையில் நம்ம இருக்கும்போது சபைக்கு நமக்கு சில பொறுப்புகள் இருக்குது. அது கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம அதை எடுத்து செய்ய வேண்டியது. நமக்கு உறவு யாருன்னா நம்மளோட தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், நமக்கு அப்பா உறவில் இருக்காங்க. அவங்க சொல்கிற பொறுப்பை நம்ம செய்கிற இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ அவங்க அந்த பொறுப்பை நம்ம உணர்ந்து நம்ம செய்யணும். இப்போ அந்த பார்த்திங்கன்னா அன்னை தெரசா இருந்தாங்க. அவங்க கொல்கத்தாவில் ஊழியம் செய்யும்போது ஊழியத்துக்கு அவங்க ஊழியம் என்னென்னா கைவிடப்பட்டவங்க, குழந்தைகளாக இருக்கலாம், அது பெரியவங்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், குஷ்ட ரோகிகள், இவங்க மத்தியில் தான் அவங்க ஊழியம் பண்ணாங்க. அந்த ஊழியம் பண்ணும்போது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் யாராவது கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இது கைவிடப்பட்ட இயேசு தான் அப்படின்னு நினச்சி தான் அவங்கள எடுத்துகிட்டு போவாங்களாம். எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விடுறதோட மட்டும் இல்லை, அவங்கள பராமரித்து அவங்க சாகும் வரைக்கும் என்னென்ன அவங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அதை ஒரு பொறுப்பாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கடமையாக இல்லாமல் அதை பொறுப்பாக எடுத்து செஞ்சதுனால தான் இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் அவங்க மகிமையில் இருந்திருப்பாங்க அப்படின்ற. ஸோ ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய சார்பாக ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அது உதவியாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொறுப்பு விசுவாச பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா அன்பு கூர்ந்து ஆறுதல் செய்யும் இடமாக இருந்துச்சு இந்த சிலுவை. இந்த இடத்துல ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த யோவானுக்கு பார்த்திங்கன்னா தாயாக மரியாவை கொடுக்குறாங்க. தன்னுடைய பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருந்த ஒரு அன்பை ஏங்கிட்டு இருந்த ஒரு மரியாவுக்கு பிள்ளையாக யோவான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இது ஒரு அன்பு, ஆண்டவருடைய அன்பு. அவர் பாவம், அவர் அவ்வளோ வலி, அவருக்கு அவ்வளோ ரத்தம் சிந்துது. நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசி போடணும்னா எவ்வளோ பாடுபடுவோன்றது நமக்கு தெரியும். ஒரு நேரம் அதுவும் சாதாரணமாக இங்கே இல்லை, நரம்பு ஊசி போடணும்னா அப்படி என்னென்ன பாடுபடுவோன்றது நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோ வலி, அவ்வளோ காயங்கள், நம்மளால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத காயங்கள் அவரோட உடம்பில். ஆனாலும் அவரை பற்றி அவர் யோசிக்காமல் எதிர்த்து நின்று அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அந்த மனதை அறிஞ்சு அவங்க மேலே அன்பு கூறுறாரு. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ உருகுறாங்களே, அவங்களுக்கு ஆறுதலுக்காக என்ன பண்ணுறது. அவர் சிலுவையிலேருந்து இறங்கி வர்றதா இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கை பூமியில் இல்லை, பரலோகம் தான். அப்போ பூமியில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற அன்புனால தான் அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அன்பு சிலுவை என்பது அன்பு கூறும் நபர்களை பெற்றுக்கொள்கிற இடம். இப்போ ஆண்டவருடன் சிலுவையில் தொங்குறாரு. நம்முடைய பார்வை இங்கேருந்து ஆண்டவரை பார்க்குறோம், ஐயோ அவர் கஷ்டப்படுறாரு, எப்படி கஷ்டப்பட்டுருப்பாருன்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, நான் போகிறேன் இந்த உலகத்தை விட்டு, இவ்வளோ மக்கள் இருக்காங்களே, அன்புக்காக ஏங்குறாங்களே, இவங்களுக்கு யார் இந்த அன்பை கொடுப்பாங்க, இனிமேல் உலகத்தில் இருந்து யார் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு தான் ஆண்டவருக்கு இருந்திருக்கும். இப்போ நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, சிலுவையில் தொங்கின ஆண்டவர் என்ன சிந்தித்திருப்பாரோ நம்முடைய பார்வை மேலேருந்து இருக்கணும். கீழேருந்து மேலே பார்க்குறது இல்லாமல் சிலுவையிலேருந்து ஆண்டவர் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசித்தோன்னா, எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு வேதனையில் இருப்பாங்க, கணவனை இழந்துட்டு அவங்க இருப்பாங்க, துக்கத்தோடு இருப்பாங்க, உறவினர்களை இழந்து தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவோட அன்பை நம்ம சொல்கிறது நமக்கு ஒரு கடமையாக இருக்குது. இந்த வேளையில் ஆண்டவரோட அன்பை நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களே ஆண்டவர்கிட்ட கூட்டி சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதைத்தான் இந்த 3 வருஷம் இந்த சிலுவை இந்த இடம் உணர்த்துது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் இதில் இருக்குது. இந்த வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்றதை நான் விசுவாசிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆயுசு நாள் நீடித்திருக்கணும்னா நம்ம ரொம்ப ஒன்றும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நம்ம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தகப்பனையும் தாயையும் பெற்றவங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாலே நம்மளுடைய ஆயுசு நாள் பெருகும். ஆயுசு நாள் பெருகும்போது அதோடு சேர்த்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் தருவார். அது ஒரு கற்பனையாகவே இருக்குது, நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நன்மை உண்டாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதலாவது நீ என்ன பண்ணணும்னா உடைய தகப்பனையும் தாயை நீ கனம் பண்ணி தான் ஆகணும். கனம் பண்ணால் உனக்கு வாழ்நாளும் பெருகும், அதோட கூட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி நிறைய இருக்குது. நீதிமொழிகள் 19:26, நீதிமொழிகள் 20:20, நீதிமொழிகள் 23, 22 இந்த வசனங்களெல்லாம் இதே தான் சொல்லுது. உன்னுடைய தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ண, அப்பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். ஆண்டவரும் அதுதான் செஞ்சார். அவர் சாகிற தருவாய் வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் செஞ்சார். மேபி
யோசேப்பு அந்த இடத்துல இல்லை, ஒருவேளை அவர் மரித்து கூட போயிருந்திருக்கலாம். மரியாள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு மட்டும் அவர்கிட்ட இதை தாயினவரும் ஒப்படைச்சிட்டு போகிறாரு. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய தகப்பனையும் தாயும் நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்கள கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அது கனம் பண்ணும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய ஆயுசுனாலும் நீட்டித்திருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு இப்போ எப்படி என்ன பண்ணாரோ அதே மாதிரி யோசேப்பு ஆண்டவருக்கு நிழலாகவே அப்போயே பண்ணிட்டார். தன்னுடைய உடன் பிறந்தவங்க அவரை விட்டு போட்டாலும் அவர் உடன்பிறப்புகளை நினச்சி அவங்கள பார்த்த உடனே இவர் அழுது அவங்க மேலே அன்பு சேர்ந்து அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவங்க இறுதி காலம் வரைக்கும் அவங்கள பராமரித்து அவங்கள உயர்த்தி கனம் பண்ணார். இது பழைய ஏற்பாடில் நாம் பார்க்குறோம். ஸோ நாமும் அதே மாதிரி பெற்றோரை ஆதரித்து கனம் பண்ணணும். இப்படி கனம் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யோவானுக்கு இதில் என்ன ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவரை சுற்றி அநேகம் பேர் இருந்தாங்க. ஆனால் அவரை கைது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க. ஒருத்தர் வீர வசனம்லாம் பேசினான், நான் உம்மோடு சாக வேண்டியது இருந்தாலும் ஒழிய மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி வீரவசனம் பேசினவனே என்ன பண்ணிட்டாப்புல ஆண்டவரை கைது பண்ண ஆரம்பிச்சோன்னா எங்கேயோ ஒளிச்சிருந்து தான் பார்த்தார். ஆனால் இந்த யோவான் என்ன பண்ணார்னா, ஆண்டவரை கூட இருந்து சிலுவையில் அரைஞ்சு அவர் மரிக்கும் வரைக்கும் அவருடைய பாதத்தை அருகிலே நின்று ஆண்டவரோட வழியை தன்னோட வழியாக ஏற்றுக்கிட்டு அவரோட முகரூபம் மாறும்போது இவரும் அதற்காக வருத்தப்பட்டு ஆண்டவரோட வழியை பகிர்ந்து கொண்டார். நம்ம துக்கத்தில் இருக்கும்போது நமக்கு யாராவது ஒரு ஆறுதலாக ஒருத்தங்க இருந்தாலே நம்மளோட துக்கம் பாதியாக குறைஞ்சிரும். அது நிறைய பேர் நம்ம அனுபவிச்சிருப்போம். யார்கிட்டையாவது புலம்பணுன்னா, யார்கிட்டையாவது நம்ம துக்கத்தை சொன்னாலே நம்ம மனசில் உள்ள பாரம் பாதியாக குறைஞ்சிருக்கும். 12 பேர் சுற்றி இருந்தாங்களே, யாருமே காணோமே, ஆண்டவர் தவிச்சிருப்பார்ல. அப்போ கூட நின்ன ஒரே ஒரு சீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தான். அப்படி அவர் நின்னதுனால என்ன ஆச்சுன்னா, மத்மு தீவில் அவர் இருக்கும்போது என்னாச்சு, எதிர்காலத்தை குறித்த ரகசியங்கள் யோவான் மூலமாக தான் வெளிப்பட்டது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அது மட்டும் இல்லை, பரலோகத்தை பார்க்கிற பாக்கியமும் யோவானுக்கு தான் கிடச்சிது. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு நம்ம உழுந்து நடந்தும் போது இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். மற்ற சீசனுடைய சாவுலாம் பார்த்திங்கன்னா இரத்த சாட்சியாக தான் அவங்க மரித்தாங்க. ஆனால் யோவான் வயது சென்று முதிர்ந்தவனாகி அவருடைய மரணம் இயற்கை மரணமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி எருசலேமை போல் எபேசு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அங்கே தான் 2 பேரோட கல்லறை, மரியாளோட கல்லறை அங்கே தான் இருந்துச்சு, யோவானோட கல்லறையும் அங்கே தான் இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எபேஸில் இருக்கும்போது தான் அவர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையும் அவர் மூலமாக தான் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். எனவே தேவகுமாரனான இயேசு மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்தது போல நாமும் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணி இதில் மேலே குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை பெற நாமும் தகுதியாக இருப்போம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். ஆமேன்.